இதோ இவன் தான் என்னுடைய பையன். நல்ல பெரியவனா வளர்ந்துட்டானே. இப்போ இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். வணக்கங்க. வணக்கம். அவர் நாகவல்லி, என்னோட மருமகளா என் வீட்டுக்கு வந்தாலும் அவளுடைய நினைப்பெல்லாம் அவங்க அண்ணன் மட்டும்தான். அதனாலதான் அப்பப்ப என் பையன் கூட அவன் மேல கோவப்படுவான். தங்கச்சியோட பொண்ணே வீட்டு மருமகளா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். விருப்பப்பட்டு வரலங்க, அதுவா நடந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலங்க. புரியாம இருக்கிறதா நல்லது. பாவம், தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நாகவல்லி கதை உங்களுக்கு எதுக்கு? போய் பூஜை வேலையை பாருங்க. நாகவல்லி, உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்க அண்ணன் கங்கா தான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அது சரி, உங்க அண்ணன் எங்க காணோம்? அவங்க அண்ணன் இப்போ என் வீட்டுக்கார ஆயிட்டாரு. எல்லாரும் ஓட்டு போட்டா இந்த ஊருக்கே தலைவர் ஆயிடுவாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருப்பா. 12 வருஷத்துல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. தங்கச்சியை வளர்த்து ஆளாக்கியிருக்க. இப்போ பஞ்சாயத்து தலைவரா போட்டியும் போடுற. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ஊருக்காரங்க ஆதரிச்சு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஊருக்கு நல்லது நடக்கும்னு தோணுது. போட்டி போடுறது கூட வேற யார் கூடவும் இல்ல சித்தப்பா, எங்க பெரியப்பா கூட தான். இன்ட்ரெஸ்டிங். மாமா மாப்பிள்ள கூட தானே போட்டி. யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான். நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு நினைச்சு இவங்கெல்லாம் போட்டியில இருந்தாங்கன்னா நான் இந்த போட்டியில கலந்துருக்கவே மாட்டேன். ஆனா ஊர்ல நடக்கிறதுலாம் சரியில்லைங்க. ஏழைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, அப்பாவிங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதுக்காக தான் இந்த முறை போட்டியில நானே நிக்கிறதா இருக்கேன். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா தான் சொல்ல வரியா? அத வர சொல்லணுமா? இது அதிகம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க சார். போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறதுங்கிறது எப்பவும் நடக்கிற விஷயம் தானே. கங்கா நல்லது நடக்கணும்னு தானே சொன்னாரு. யார் மேலேயும் பழி போடலையே. ராஜு சார் சொன்ன விஷயத்துல கூட எந்த தப்பும் இல்ல மித்ரா. காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது காமன்னு சொல்றாரு.